இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் கம்சவதம் பார்க்க போகிறோம். கம்சன் பூதனையிலேருந்து கேசி வரைக்கும் எல்லா அசுரர்களையும் அனுப்பிச்சாச்சு. அனுப்பின அத்தனை அசுரர்களும் திரும்பியே வராதனால கம்சன்ட்ட இனி ஒரு அசுரனும் பாக்கி இல்லை. அதனால கம்சன் என்ன பண்ணான், அக்ரூரை அழைத்து தான் ஒரு வில்யாகம் நடத்துவதாக கூறி கோகுலம் சென்று மருமகனை அழைத்து வர சொன்னான். அதை கேட்ட உடனே அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இது நாள் வரைக்கும் நம்ம கம்சன் முகத்தை முழிச்சுட்டு இருந்தோம், நாளைக்கு நம்ம கண்ணனோட முகத்தை முழிக்க போகிறோம் அப்படின்னு அப்படியே ஆனந்தமாக என்ன அதையே கற்பனை பண்ணிட்டு இருந்தான். கண்ணனும் பலராமனும் வருவா, அவன்கிட்ட பேசிகிட்டே இருப்போம், நிறையா நாள் உரையாடிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கோகுலம் வந்த உடனே தேரை விட்டு இறங்கி அந்த மண்ணில் கண்ணன் நடந்த திருவடியெல்லாம் பதிஞ்சிருக்கும், அதில் நம்ம விழுந்து விழுந்து வணங்கணும். இப்படியே அதையே நினச்சிட்டு ராத்திரி முழுக்க அப்படியே சந்தோஷத்துலேயே இருந்துட்டு இருந்தான். சரியாகவே தூங்கலை. காலம்பரை வந்தது. உடனே அவன் சீக்கிரமாக எழுந்து தேரில் ஏறி வாயு வேகத்தில் கோகுலம் போய் அடைந்தார். கண்ணன் பலராமனை சந்தித்து நிறையா நாள் உரையாடி சந்தோஷமாக பொழுத கழித்தான். அதுக்கப்புறம் பலராமனையும் கண்ணனையும் தேரில் உட்கார வச்சு மதுராவுக்கு புறப்பட்டான். இது வரைக்கும் ஓர் உயிராக இருந்த கோகுலத்தை விட்டு பிரிகிறாளேன்னு கோபியர்கள்லாம் ஒரே அழுக. அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. இவருக்கு யார் அக்ரூரர்னு பேர் வச்சா, குரூரர்னு பேர் வச்சிருக்கோம், இப்படி கண்ணனை பிரித்து எங்கிட்டேருந்து கூட்டுன்னு போகிறாளே அப்படின்னு அவள்லாம் புலம்பினான். அதில் ஒரு கோபியை சொன்னாராம், நகரத்துக்கு போயாச்சுன்னா கண்ணன் நம்மளெல்லாம் மறந்துடுவா, நகரத்து பெண்கள்லாம் அப்படியே மயக்கிடுவா அப்படின்னு ஒத்தி பேசின்றாளாம். அதுக்கப்புறம் கண்ணன் தேரில் வரும்போது அப்படியே ஒரு செகண்டு அக்ரூருக்கு ஒரே சந்தோஷமா, ஆகா நம்ம தான் கண்ணனை அழைச்சிட்டு போகிறோம், நம்ம தேரில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாராம். பட்டுட்டு தேரை நிறுத்திட்டு கரையில் இறங்கி யமுனையில் போய் தீர்த்தாமாடி சந்தியானம் பண்ணதுக்காக பண்ணும்போது குனிஞ்சு பார்த்தா யமுனையில் தேரில் அமர்ந்திருந்த கண்ணன் பலராமன் எல்லாரும் அப்படியே யமுனை தீர்த்தத்தில் தெரிஞ்சாலாம். இதென்ன எப்படி காட்சி கொடுக்குறாளே, நம்ம மேலே தானே கண்ணன் உட்கார வச்சோன்னு பார்த்தா மேலே தேரில் கண்ணன் உட்காந்துட்டுருக்கா, பலராமன் உட்காந்துட்டுருக்கா. திரும்ப கீழே பார்த்தா மறுபடியும் கண்ணன் பலராமனும் தெரிகிறா. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான், சே நம்ம தான் அடுத்து கூட்டின்னு வந்தோம் நினச்சிட்டு இருக்கோமே, இந்த உலகத்தையே அவர் தானே அரவணைச்சு கூட்டின்னு போய் அவர் நடத்தின்னு இருக்கார், இது தெரியாமல் கொஞ்சம் கர்வப்பட்டுட்டேனேன்னு கண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு கண்ணன்ட்ட துதி பாடினாராம். அதுக்கப்புறம் மதுராவை அடைஞ்ச உடனே கண்ணன், அப்போ அவருக்கு வயசு 10. அப்போது பலராமன்ட்ட கண்ணன் சொன்னார், அண்ணா நம்ம இது வரைக்கும் கிராமத்திலே இருந்துட்டோம், அதனால் நமக்கு அலங்காரம்லாம் எதுவுமே தெரியாது, இப்போ நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கோம், இந்த நகரத்தில் எல்லாருக்கும் நல்லா அலங்காரம் பண்ணிப்பா, அதனால் நம்மளும் என்ன பண்ணணும், நல்ல வஸ்திர அலங்காரம், புஷ்ப அலங்காரம், சந்தன அலங்காரம்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அப்போது வண்ணான் என்ன பண்ணான், கம்சனோட துணியெல்லாம் நல்ல விலை உயர்ந்த துணியெல்லாம் துவைச்சி மடித்து கொண்டு போயிட்டு இருந்தான். வண்ணான் கண்ணன் கூப்பிட்டு எங்களுக்கு ஆடை கொடு அப்படின்னாராம். அப்போ வண்ணான் சொன்னான், இதெல்லாம் ராஜாக்குள்ள ஆடைகள், உன்ன மாதிரி இடையருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாராம். உடனே கண்ணன் என்ன பண்ணார், ஒரு தட்டு தட்டினார், அந்த இடத்துலையே வண்ணான் மாண்டு போனான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த ஆடையெல்லாம் எடுத்து 2 பேரும் போட்டுட்டு பார்த்தா அங்கே குப்ஜானுத்தி அவள் கம்சனுக்கு சந்தனங்கள், விலை உயர்ந்த சந்தனங்கள் நிறையா எடுத்துன்னு போகிறா, விதவிதமாக எடுத்துன்னு போயிட்டு இருந்தா. அவளுக்கு முதுகு 3 இடத்துல கோணலாக இருக்கும் உடம்புல, அதனால் அவள் திரிவக்ரா அப்படின்னு சொல்லுவாள் எல்லோரும். அவள்கிட்ட கேட்டாலாம், இப்போ வர நாங்கள்லாம் இடையர்கள், எங்களுக்கு ஏற்ற சந்தனமாக கொடு அப்படின்னாராம் கண்ணன். அப்போ சொன்னாலும், உங்களுக்கு ஏற்ற சந்தனம் எங்கிட்ட இல்லை, என்னால் உங்களை பார்க்க முடியல, ஆனால் கோணலாக பார்த்தாலே உங்கள் திரும்பி அவ்வளோ அழகாக இருக்கே, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாலாம். உடனே கண்ணன் என்ன பண்ணார், தன்னோட கால் கட்டவர்களால் அவள் காலை அமுத்திண்டே தன்னோட 2 கையில அவள் முகத்தாடையை பிடிச்சுண்டு தூக்கினாலாம். அப்படியே பார்த்தா அவள் கோணல்லாம் நிமிர்ந்து போயிடுத்து, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தானாம். அப்போது சொன்னாலும், உங்களுக்கு ஏற்ற சந்தனம் என்கிட்ட இல்லை, அதுக்கு நான் தான் என்னையே கொடுக்கணும் அப்படின்னாலாம். ஆழ்வார் பாடினாரே, பூசும் சாந்து என் நெஞ்சமே, புனையும் கண்ணி எனதுடைய, வாசகம் செய் மாலையே, வான்பட்டாடையும் அகுதே, தேசமான அணிகலனும் என் கை கூப்பு செய்கையே, ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னைத்தான் பூசிக்கணும் அப்படின்னாலாம். அதுக்கப்புறம் கண்ணன் கண்ணனோட மார்பில் எல்லா சந்தனத்தையும் அழகாக பூசி விட்டாலாம்.
கண்ணனுக்கு ரொம்ப மனசும் குளிர்ந்தது, உடம்பும் குளிர்ந்ததான். அவளை அப்படியே நல்ல கடாட்சித்தாரான். அவர் அழகெல்லாம் பார்க்க மாட்டார், பக்தியைத்தானே பார்ப்பார். அவள் நல்ல தூய்மையான பக்தி கொண்டவளாக இருந்தனால அவளுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆடை அலங்காரம் முடிஞ்சது, சந்தனம் பூசிண்டாச்சு. இப்போ மாலை போட்டுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு தெரு வழியாக போனால் அங்கே மாலாக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் சுதாமா. அவன் மாலைகள் தான் கட்டி கட்டி விற்கிறவன். அவன்கிட்ட போன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கான், நமக்கு பாக்கியம் கிடைக்குமான்னு. வந்தவொடனே அவள் 2 பேரும் வரவேற்று, வந்ததே என்னோட பாக்கியம் அப்படின்னு அவளை வர வச்சு தங்கிட்ட இருக்கிற பூ மாலைகள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சானான். அவர் உடனே பகவானும் அவனுக்கு நல்ல ஆயுள், செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தாராம். அப்புறம் கண்ணனும் பலராமனும் வில்யாகம் நடக்கிற இடத்துக்கு வந்தா. அங்கே கம்சன் என்ன பண்ணான், யானைக்கு யானை பேர் குவலையா பீடம். அந்த யானைக்கு தேவையான லாவரி வஸ்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல மதம் ஏற்றக்கூடிய வஸ்துக்கள்லாம் கொடுக்க சொல்லி தான் யானைப்பாகன்ட்ட அதெல்லாம் கொடுத்து நிற்க வச்சுருந்தான். ஸோ யானை அங்கே நின்றுட்டு இருந்தது, யானைப்பாகனும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அப்போ என்ன அவன் நினச்சிருந்தான் கம்சன், யானை கண்ணன் வந்தவொடனே கொண்டுடும் அப்படின்னு நினச்சானான். ஒருவேளை யானைகிட்ட தப்பிச்சிட்டான்னாக்க அங்கே 2 மல்லர்கள் நிறுத்தி வச்சுருந்தான், முஷ்டிகன் சானூரன்னு. அவன் 2 பேரும் கண்டிப்பாக கண்ணனை கொண்டுடுவா. அதுக்கும் மீறி வந்தான்னாக்க நானே அவனை அழிச்சிடுவேன் அப்படின்னு அப்படியே கர்வமாக மேலே உட்காந்துட்டு இருந்தானா. இப்போ கண்ணன் அந்த அரங்கத்துக்குள்ளே நுழையிறார். பார்த்தா யானை பாகன் வழிவிட மாட்டேங்கிறான். ஏய், எதுக்காக குறுக்க நிற்கிற, வழிவிடு, இல்லாட்டா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு பேசுகிறான் கண்ணன். அவன் வழிவிடாமல் யானையை கிளப்பி விடுறான். யானைக்கு வெறி இல்லையா, யானை தாக்க வருது. அப்போ என்ன நினச்சார், ஒரு கண்ணுக்குட்டியோட வாலை பிடிக்கிற மாதிரி யானையோட வாலை சுழற்றி அப்படியே கீழே சுற்றி கீழே தள்ளிட்டான். எப்படின்னாக்க கருடன் எப்படி சிங்கம் எப்படி யானையை பார்த்தா இழுத்து தாக்குமோ அதை போல் யாதவ சிம்மவானிய கண்ணன் அப்படியே யானையை கீழே தள்ளி கொம்பை ஒடிச்சு அந்த தந்தத்தை எடுத்து தன் தோளில் வச்சுட்டான். அப்படியே உள்ளே போனானா. உள்ளே போனால் அங்கே 2 மல்லர்கள் அப்படியே யானைப்பாகனையும் கொண்டுட்டான். ஒரு தட்டு தட்டினோம்னா யானைப்பாகனும் போயிட்டான், யானையும் செத்து போயிடுத்து. அதுக்கப்புறம் உள்ளே சானூர் முஷ்டிகள் 2 மல்லர்கள் இருந்தா இல்லையா, அவளை கண்ணன் எதுவுமே பண்ணலை. அவள் கொஞ்சம் கிட்டக்க வரணும், அடிக்க வரும்போது அப்படி மகந்துண்டான். உடனே அவளே ஒருத்தருக்கு மோதிண்டு அவள் 2 பேருமே இறந்து போயிட்டான். இப்போ பார்த்தா கம்சனுக்கு பயமே வந்துடுத்து. என்னடா அது இவாளையே கொண்டுட்டானேன்னு பயந்துட்டே இருந்தான். மேலே வந்தார் கண்ணன். கம்சனை மாமா அப்படின்னு ஒரு தட்டு அவ்வளோதான். பயத்துலேயே கம்சனும் மாண்டு போனான். எப்படி இருந்தது இதுன்னா, யானை என்ன பண்ணார், திருச்செந்த விருத்தத்தில் பாடின மாதிரி, மரம் கெட நடந்து அடர்த்து மத்த யானை மத்தகத்து உரம் கெட புடைத்தோர் கொம்பொசித்து உகந்த உத்தமா அப்படிங்கிற மாதிரி யானை கொம்பு எடுத்து உடைச்சார். அதுக்கப்புறம் சானூர அந்த 2 மல்லர்களையும் அழிச்சார். இப்போ கம்சனையும் அழிச்சார். அது எப்படி இருந்துதான், விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாவனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனூர் துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே சிற்றவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த மாதிரி பகவான் எல்லாரையும் அழிச்சுட்டார். இப்போ நேர உக்ரசேனனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டோ தாயார் தந்தையாரை வணங்கி சேவிச்சான். தாயார் சொன்னால, தேவகி பாரு, யசோதை என்ன தவம் செஞ்சா, எல்லா லீலைகளையும் நீ அப்படி செஞ்சு காமிச்சியாமே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னாலாம். உடனே கண்ணன் தன்னோட மாய சக்தினால் ஞான கண் கொடுத்து தன்னோட லீலைகளை அத்தனையும் தேவகிக்கு காமிச்சானான். அத்தனையும் பார்த்து மகிழ்ந்த தேவகி, நீ இன்னும் பாடசாலைக்கே போகலையாமே, என்னோட பாடசாலைக்கு போய் பாடம் படிக்க வேண்டாமா அப்படின்னா. பகவானுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, ஆனாலும் அவதாரம் எடுத்ததுனால மக்களுக்கு உணர்த்ததுக்காக அவர் என்ன பண்ணார், அவந்திக்காங்கிற நகரத்தில் சாந்தீபினிங்கிற ரிஷியோட ஆசிரமத்துக்கு போய் 64 நாட்களில் 64 கலைகளையுமே 2 பேருமே கற்றுனுட்டா. அதுக்கப்புறம் கண்ணன் அவர்கிட்ட கேட்டார், குருதட்சணையாக என்ன கொடுக்கணும்னு. அவர் முதல்ல ஒன்றும் தேவையில்லை, நீ என்கிட்ட படித்ததே எனக்கு பெரிய, ஏன்னா அவர் தெரியுமே நீ எனக்கு படித்ததே போருன்னாராம். ஆனால் அவன் அப்புறம் இல்லை நீங்கள் சொல்லணும், நான் கண்டிப்பாக குருதட்சணை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. உடனே உள்ளே போய் ரிஷிபத்தினிட்ட போய் கேட்டுன்னு வந்தாராம். அப்போ ரிஷிபத்தி சொன்னால்,
நம்ம குழந்தை ரொம்ப நாளாக காணோம், தண்ணிக்குள்ளே போயிடுது இல்லையா, அந்த குழந்தைய மீட்டு தர சொல்லுங்க அப்படின்னாலும். உடனே ஆச்சாரியரும் கண்ணன்கிட்ட வந்து இது மாதிரி தன் குழந்தைய மீட்டு கொடுக்க சொன்னார். உடனே கண்ணன் பலராமனும் என்ன பண்ணான், முதல்ல யமன்கிட்ட போய் கேட்டா. அப்போ யமன் சொன்னார், இல்லை அந்த குழந்தைய வந்து கடலுக்குள்ளே அந்த பாஞ்சஜனங்கிற அசுரன் தான் வச்சுருக்கான் அப்படின்னு. உடனே கடலுக்குள்ளே போய் அந்த பாஞ்சஜனனோட சண்டை போட்டு அந்த குழந்தைய அவனே கொன்னுட்டு குழந்தைய மீட்டு கொடுத்தார். அவன்கிட்ட திமிங்கிற வடிவில் இருந்த பாஞ்சஜனன் இருக்கான் இல்லையா, அந்த அசுரனை கொன்றதுனால அவன்கிட்ட வந்து ஒரு சங்கை பெற்றதால் அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பெயர் வந்தது. இந்த பாஞ்சஜன்யம் என்னென்னா அமிர்த மந்திரம் சொல்லுவாள், எப்போவுமே வெற்றியத்துக்கு அடையாளமானது அது. அது மட்டும் இல்லை 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யத்தை கண்ணன் எடுத்துட்டு நேரம் வந்து தன்னோட ஆச்சாரியர்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டார். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் குழந்தை மீட்டு கொடுத்ததில்லை. இதுக்கப்புறம் பகவான் அப்புறம் மீண்டும் பாடசாலையை முடிச்சுட்டு மதுராவுக்கு வந்தார். அப்போது அதுக்குள்ளே அந்த கம்சனோட மனைவி என்ன 2 பேர் அவளுக்கு கம்சன் மனைவியர்கள். அவள் என்ன பண்ணா, தன் தந்தையான ஜராசந்தன்கிட்ட போய் கண்ணன் தன்னோட கணவனை கொன்னுட்டாங்கிறத போய் சொன்னான். உடனே ஜராசந்தனுக்கு கோபம், 17 முறை படையெடுத்து வந்தான் கண்ணனை கொல்றதுக்காக. ஒவ்வொரு முறையும் கண்ணன் என்ன பண்ணுவார், அவன் கொண்டு வந்த சேனையெல்லாம் அழிச்சிடுவார். ஆனால் ஜராசந்தனை மட்டும் விட்டு வச்சிருவார், அவன் ஓடி போயிடுவான். இப்படி ஒவ்வொரு தடவை மறுபடியும் 17 முறை வந்துட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் கண்ணன் சொன்னார் பலராமன்ட்ட, இந்த மாதிரி இருந்தால் பாவம் மக்கள் தான் துன்பப்படுவா, அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம், மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னானா. ஆனால் பலராமன் எப்பவுமே கண்ணன் சொன்ன உடனேலாம் சரி சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா. அப்போ பார்த்து என்ன ஆச்சுன்னா, நாரதர் வந்து அந்த காளையவண்ணன் ஒரு யவனராஜா, அவன் யாருன்னா ஜராசந்தனுக்கு நண்பன். அவன் ஜராசந்தனுக்கு அவன் ஒரு முறை போரிட வந்தான். அப்போது நாரதர் சொன்னார், அவன் எவன்ட்ட உனக்கு கண்ணனோட அடையாளமே தெரியாது, நான் சொல்கிறேன் கேடு, கண்ணனோட அடையாளத்தை சொன்னார். அப்போது எதுக்காக இது மாதிரி காட்டி கொடுத்தார் அப்படின்னா, எப்போவுமே நாரதர் கழகம் நன்மையில் தானே முடியும், அப்போது தானே கண்ணன் எவனனை கொல்ல முடியும். உடனே என்ன பண்ணான், காளையவனன் நேராக கண்ணனோட போரிட வந்தான். கண்ணன் இவனை பார்த்த உடனே மேற்கு நோக்கி ஓட ஆரம்பித்தார். கண்ணா, கோழை மாதிரி ஓடாத, நில்லு நில்லு துரத்தின்றே போனான் காளையவனன். அவன் 3 கோடி காலாட்படையோடு வந்து சண்டை போட வந்தான். அதனால் கண்ணன் என்ன பண்ணார், வேணுண்டே பயந்த மாதிரி ஓடி போன, சண்டை போடலை. நேரம் அங்கே ஒரு குகை இருந்தது, அதுக்குள்ளே ஓடி அங்கே முச்சுக்குந்தன் ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான் போத்திண்டு. அவன் தூங்கிட்டு இருந்தான். அவனை காலால் இடறிட்டு முதுகில் தட்டிட்டு போய் மறைஞ்சின்னு விட்டார். ஏன் முச்சுக்குந்தன் அங்கே போத்தின்னு படுத்துன்றதாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு சம்பவம். என்னன்னாக்க, இவன் முச்சுக்குந்தன் யாருன்னா இக்ஷ்வா வம்சத்தை சேர்ந்தவன், மாண்டாத்தாக்கு அப்புறம் உள்ளவன். அவன் என்ன பண்ணான், ஒரு தடவை இந்திரன் வந்து அசுரரோட போரிடத்துக்கு கூட்டப்போ முச்சுக்குந்தன் போய் போரிட்டு வெற்றி வாங்கி கொடுத்துட்டான். அப்போ இந்திரன் கேட்டால் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் நல்லா தூங்கினேன், யாரும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது அப்படின்னானான். அப்போ இந்திரன் சொன்னால், சரி இந்த குகையில் நீ போய் போத்தின்னு படுத்துக்கோ, உன்னை யாரும் தொந்தரவுப்படுத்த மாட்டா, அப்படி யாராவது உன்னை வந்து தொந்தரவுப்படுத்தினா நீ அவளை பார்த்தா போகிறோம், அவள் அப்படியே சாம்பலாக விடுவாள், அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ராமாயண காலத்துலேருந்து அவன் தூங்கின்னு இருக்கான். இப்போ கிருஷ்ணர் அவனை தட்டிட்டு போய் ஒழிஞ்சுட்டார் இல்லையா, யாராவது கண்ணை திறந்து பார்த்தா அங்கே காளையவனன் வந்துன்னு இருக்கான். அவனை பார்த்த உடனே அந்த காளையவனன் அப்படியே எரிஞ்சு போயிட்டான். ஸோ சண்டை போடாமல் காளையவனன் சாம்பலாகி போயிட்டான். அதுக்கப்புறம் கண்ணன் பகவானாக வந்து முச்சுக்குந்தனுக்கு மோட்ச அனுகிரகமே செஞ்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் சரி ஜராசந்தன் தொந்தரவு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு துவாரகைங்கிற இடத்துல நல்லா 120 மைல் இடத்த எடுத்து அது சமுத்திரத்தில் ராஜாட்ட கொஞ்சம் இடத்த வாங்கி ஒரு பெரிய நகரம் அமைச்சார். அதான் துவாரகைங்கிற நகரம் பெருசாக அமைச்சார். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல ஒரே சங்கல்பத்தினால ஒரே ராத்திரியில் எல்லாரையும் அங்கே கொண்டு வச்சுட்டார். அதுதான் குஜராத்தோட கிழக்கு பக்கத்தில் இருக்குது, மேற்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி அது கிழக்கில் விதர்ப தேசம்னு ஒன்று இருக்குது. அதில் குண்டினபுரத்தில் பீஷ்மகன் ஒரு ராஜா, அவருக்கு ருக்மிணின்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் 5 மகன்கள். இப்போ நம்ம ருக்மிணிக்கு எப்படி கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம்.